ஒரு ஆன்மீக ரீதியான தேடல் அப்படின்னா கோயிலுக்கு அலைய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு சித்தர்களும் மொத்தம் 18 சித்தர்கள்ன்றாங்க. அதில் முதன்மையான சித்தர் யாருன்னா அகத்தியர். அவருமே என்ன சொல்கிறார், மனசை பற்றி தான் சொல்கிறாரு. மனமது செம்மையாக கோயிலுக்கு செல்ல வேணாம், மனமது செஞ்ச வேணாம், மந்திரங்கள் ஜெபிக்க வேணாம்னு சொல்லிட்டார். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகத்தியர் இன்னொரு பாடல்னு சொல்கிறார். அதாவது மாட்டுக்கோ ஒரு வழி உண்டப்பா, மனிதனுக்கு அப்படி தெரியாதப்பான்றார். ஸோ அந்த மீனிங் என்ன அப்படின்னா, மாடு ஒரு பாதையில் போச்சுன்னா ஒரே பாதையில் போகும். நம்ம மனுஷன் ஒரே எண்ணத்தில் பயணிக்க மாட்டான். பல்வேறு வழியில் பல்வேறு எண்ணங்கள் தோன்றும். அதை விட அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா, மாட்டுக்கோ ஒரு வழி உண்டப்பா, மனிதனுக்கு அவ்வளவு தெரியாதப்பான்றார். ஸோ ஆக்சுவலாக ஒவ்வொரு இந்த 18 சித்தர்களுமே நம்ம மனசை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ மனதே கோயில், மனவே கோபுரவாசல்னு சொல்லிட்டார் யார், திருமூலர். ஸோ திருமூலருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம உடம்பு தான் ஆலயம், நம்ம மனசு தான் எல்லாமேன்றார். ஸோ அப்போ ஒவ்வொரு மனிதனும் நம்மளுடைய மனசுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசு சொல்கிறது பார்த்தீங்கன்னா